இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில இருந்த நம்ம மொத்த வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ல முடிச்சுட்டு, அந்த பேங்க்லேருந்து ஒரு பை வெளிய எடுத்துட்டு வந்தோம். அப்படி அதில என்ன இருக்குன்னு கேட்காதீங்க, டாக்குமெண்ட் நெறையா இருந்துச்சு. அந்த பேங்க்லேருந்து வேலைய முடிச்சுட்டு நேரா ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேரா அப்பு கடை பிரியாணிக்கு. கள்ளக்குறிச்சியில ஓப்பன் ஆயிருக்குன்றது மட்டும் தான் தெரியும். ஆனா எங்கன்றது எனக்கு தெரியவே தெரியாது. சரி நம்ம ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்புவோம். போற வழியில எங்கேயாவது சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போம்போது ரோட்டோரமா தான் இருந்துச்சு. நம்ம சேலம் போற வழியில தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருந்துச்சு. வெளிய போனோனே பிரியாணி பிளேட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆம்பியன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹைஃபையா இல்லாம, ரொம்ப டல்லாவும் இல்லாம ஒரு ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாவே இருந்துச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். எதுவுமே குறை சொல்ற அளவுக்கு இல்ல. உள்ள போயிட்டு நம்ம ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தோம். அதில போடும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கேசரி குடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலேயே அல்டிமேட்டா இருந்துச்சு. மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து அடுத்தது வச்சாங்க. அந்த பிரியாணி பிளேட்ல 3 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் இருந்துச்சு. ஆனா அந்த முட்டை எதுக்கு இருந்துச்சு அப்படின்றது எனக்கே தெரியல. சரி காம்ப்ளிமென்டரியா வந்த வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் எடுத்து சாப்பிடும்போது அதில எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ரைஸ் கொஞ்சம் பொல பொலன்னு இருந்திருக்கலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு கொஞ்சம் ஒட்டுனாப்ல எனக்கு ஒரு ஃபீல் குடுத்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் ஆனியன் எடுத்து நம்ம அது கூட சாப்பிடும்போது உண்மையிலேயே கொஞ்சம் நல்ல ஃபீல் குடுத்துச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்காக நம்ம பே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹280 கிட்ட சம்திங் நான் பே பண்ணியிருக்கேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் இந்த அப்பு கடை பிராண்ட் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமா உருவாகலைங்க. எவ்வளோ ஸ்ட்ரகலுக்கு அப்புறம் தாங்க இது உருவாயிருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த கடைக்கு சப்போர்ட் குடுக்கலாம். மச்சான் வந்துட்டான் இதுக்கு மேல எங்க சாப்பிடுறது? கிளம்பி எந்திரிச்சு ஓடிவிட்டேன் கைஸ்.